ராகி. ராகியில் வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ராகியில் வந்துட்டு நார் சத்து நிறையா இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வந்து மோஷனே வரமாட்டேங்குது, மோஷன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் வந்துட்டு ராகியில் வந்து களி கிளறி சாப்பிட்லாம். இல்லைனா ராகி இடியாப்பம், ராகியில் இட்லி, தோசை அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணி சாப்பிட்லாம். ராகி களி வந்து கிளறி சாப்பிட்றது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அது கூட வந்துட்டு நீங்கள் வந்து பாசிப்பருப்பு கடைஞ்சி அதை ஊற்றி சாப்பிட்லாம். மோர் குழம்பு வந்துட்டு புளி ஊற்றி வைப்பாங்க, அந்த மோர் குழம்பு வந்து நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ராகி சாப்பிட்றது மூலமாக வந்துட்டு முகத்தில் வந்துட்டு இருக்கிற சுருக்கமெல்லாம் போகும். ரொம்ப நாள் வந்துட்டு இளமையாகவே வச்சுக்கும். ஃபேஸு, கை காலெல்லாம் வந்து சுருக்கம் இல்லாமல் ரொம்ப இளமையாக இருக்கும். இப்போ ஒரு 40 வயசுக்காரங்களை பார்த்தோம்னா நம்ம வந்து ராகி வந்து ஒரு வாரத்தில் 3 நாள் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம சாப்பிட்டோம்னா இளமையாகவே இருப்போம். அதாவது சூட்டு உடம்புக்காரங்க வந்துட்டு டெய்லி கூட சாப்பிட்லாம். நிறைய பேர்த்துக்கு உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும், அவங்கெல்லாம் வந்து வாரத்தில் 1 நாள் எடுத்துக்கிட்டால் போதும். சூட்டு உடம்புக்காரங்களுக்கு வந்துட்டு டெய்லி கூட சாப்பிட்லாம். மழை காலம், குளிர்காலம் எல்லாத்துலேயும் சாப்பிட்லாம். ஆனால் வந்துட்டு கூலிங்காக பாடி வந்து கூலிங்காக இருக்கவங்களுக்கு வந்துட்டு வாரத்தில் 1 நாள் தான் சாப்பிட்ணும். அப்புறம் வந்து அல்சர் இருக்கிறவங்க வந்துட்டு ராகியை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது.